நாங்க இன்ஷா அல்லாஹ் இப்ப சூரத்துல் ஃபீல்ல இருந்து ஆரம்பிப்போம். அ சூரத்துல் ஃபீல்ல இருந்து சூரத்துன் நாஸ் வரங்காட்டியும் 10 சூறாக்கள் இருக்குது. அ அதேபோல அடுத்ததாக 11ஆம் ஆண்டுல சூரா அபஸோட ஆரம்ப 10 வசனங்கள், சூரா முத்தஸிர் ஆரம்ப 10 வசனங்கள், சூரத்துல் மஆரிஜ் ஆரம்ப 10 வசனங்கள், சூரத்துல் இஸ்ரால இடையில வரக்கூடிய 5 வசனங்கள படிப்போம் இன்ஷா அல்லாஹ். ரைட். நீங்க ஸ்கூல்ல எப்படி படிச்சுக்கிறீங்களோ என்னே தெரியல. ஆ இப்ப எனக்கென்று ஒரு போக்கு இருக்குது சூறாக்கள படிப்பிக்கிறதுல. ஆ இன்ஷா அல்லாஹ் நான் அந்த முறைப்படி படிப்பிப்பேன். ஆ அதே நேரம் சூறாக்கள் சம்பந்தமாக கடந்த வினாப்பத்திரங்கள்ல வந்திருந்த சூறாக்களாக ஃபர்ஸ்ட்டுக்கு சூரத்துல் மஸத் வந்திருந்த தப்பத் யதா அபி லஹபி வதப் சூரத்துல் மஸத். அதுபோல வந்திருந்த என்ன சூரா அபஸ அபஸ வதவல்லாட ஆரம்ப 10 வசனங்கள். அதேபோல சூரத்துல் முத்தஸிர்ட ஆரம்ப 10 வசனங்கள் வந்திருந்த. அப்ப 3 சரி. 4வது அடுத்தது சூரத்துல் ஃபீல் அதுவும் வந்திருந்த சூரத்துல் ஃபீல் இது 4. சூரத்துல் காஃபிரூன், சூரத்துல் மாஊன் இந்த 6 சூறாக்களும் வந்தாச்சு. அப்ப வராத சூறாக்களாக லிஈலாஃபி குரைஷ், சூரா குரைஷ், சூரத்துல் மாஊன், இன்னா அஅதைனாக்கல் கௌசர், அடுத்து சூரத்துன் நஸ்ர், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அடுத்தது சூரத்துல் இக்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத், சூரத்துல் ஃபலக், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், சூரத்துன் நாஸ், அடுத்தது சூரத்துல் மஆரிஜ், அடுத்தது சூரத்துல் இஸ்ராட 5 வசனங்கள். ஏதாவது மிஸ் ஆயிட்டா எனக்கு? இல்ல தானே? மிஸ் ஆயினா? ஃபீல் வந்தாச்சு, மாஊன் வந்தாச்சு, காஃபிரூன் வந்தாச்சு, மஸத் வந்தாச்சு, முத்தஸிர் வந்தாச்சு, அபஸ வந்தாச்சு. 6 வந்திருக்கிற. ஓகே மிஸ் ஆகல. மத்த 8 இருக்குது. ரைட். அப்ப வந்தது எதுவுமே ரிப்பீட்டா வரல. இப்ப உதாரணமா சூரத்துல் மஸத் வந்திருந்துச்சு. அப்ப இன்னும் அது திருப்ப வரல. 2016ஆம் ஆண்டே சூரத்துல் மஸத் வந்தது. அப்ப திருப்ப வரலன்றதுக்காக வேண்டி நாங்க படிக்காம போறது அவ்வளவு தூரம் பொருத்தமாக படல. ஏண்டா 6 வருஷம் வரலன்றதுக்காக வேண்டி திருப்ப வராது என்று சொல்றதுக்கு இல்ல. எனவே நாங்க எல்லா சூறாக்களையும் படிக்க வேண்டிய தேவையும் இருக்குது. சரியா? ரைட். ஓகே. விளங்குச்சா எல்லாருக்கும்? சார். ரைட். ஓகே. ரைட். ஓகே. அமானி வீடியோவ ரைட். ஃபாத்திமா அமானி ஓட வீடியோ ஒன்லி இருக்குது மகள். ரைட். ஓகே. அதோட இப்ப சூறாக்கள பிராக்டிஸ் பண்ற நேரம் ரைட். இப்ப நாங்க படிக்கிற எக்ஸாமுக்கு இன்ஷா அல்லாஹ் எடுக்கிற ஒரு இதுலலாம் படிக்கிறது. ஆனா உண்மையிலே அதுதான் அல்டிமேட் டார்கெட், அல்டிமேட் கோல் அதல்ல. சூறாக்கள படிக்கிறதினூடாக லைஃப் லாங் நீங்க உங்களோட வாழ்க்கை பூராகவும் அந்த சூறாவ நீங்க ஓதுகின்ற சந்தர்ப்பத்துல இப்ப படிக்க போற விஷயங்கள் உள்ளத்தில் ஆழமாக ஈக்கணும் என்ற ஒரு தேவையும் இருக்குது. விளங்கினா உங்களுக்கு? அந்த வகையில நீங்க சூறாக்கள படிக்கிறத விட பிராக்டிஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவையும் இருக்குது. இப்ப நாங்க உதாரணமாக சூரத்துல் ஃபீலையும் சூரத்துல் குரைஷையும் படிச்சிட்டோம்னு சொன்னா, நீங்க அடிக்கடி தொழுகையில அந்த 2 சூறாக்களையும் ஓதினாத்தான் ஒரு குறிப்பிட்ட காலத்து ஓதி வந்தாத்தான் அது இன்ஷா அல்லாஹ் அவரோட உள்ளத்தில் ஆழமாக பதியும். இப்ப நாங்க ஒரு சூறாவ என்ன விஷயங்கள படிக்கிறோம்? முதலாவது சூறாவுடைய மொழிபெயர்ப்ப பார்ப்போம். சொல்லாக பார்ப்போம். அப்புறம் முழுமையாக ஒவ்வொரு வசனத்தையும் பார்ப்போம். ரைட். மொழிபெயர்ப்பு. 2வது அந்த சூறா அருளப்பட்ட பின்னணிய பார்ப்போம். அடுத்தது அந்த சூறா சொல்கின்ற போதனைகள், படிப்பினைகள் என்ன என்றத பார்ப்போம். அடுத்தது அந்த சூறாவில காணப்படக்கூடிய இலக்கிய நயம். அடுத்தது தஜ்வீத் சட்டங்கள பார்ப்போம். அதுக்கு மேலதிகமாக
சில சின்னொரு விளக்கம் உண்டு ஆரம்ப 2 வசனங்களுக்கும் பார்ப்போம். அப்ப இந்த பின்னணியில தான் நாங்க ஒவ்வொரு சூறாவையும் படிக்க போறது. அப்ப படிக்கிற அ சந்தர்ப்பத்துல நீங்க அவதானமாக கேட்டுக்கொண்டு இருப்பது போல, படிச்சு முடிஞ்ச பிறகு அந்த சூறாக்கள நீங்க கொஞ்சம் மீட்டோணும். என்ன? அப்படித்தானே? அ எக்ஸாமுக்காக படிக்கிறதாக இருக்கப்படாது இல்லையா? கொஞ்சம் மீட்டோணும். மீட்றது நீங்க வெறுமனே பாட புத்தகத்த பெரட்டி மீட்றது மட்டுமல்ல, மீட்றது தொழுகையிலே மீட்கணும். இப்ப அந்த தொழுகையில் நீங்க சூரத்துல் ஃபீல படிச்சப்புறம் அந்த சூரத்துல் ஃபீல தொடர்ச்சியாக நீங்க அடுத்த கிளாஸ் வரங்காட்டியும் அல்லது ஒரு கிழமைக்கு நீங்க தொழுகையில திருப்ப திருப்ப அ மொழிபெயர்ப்பு, படிப்பினைகள் எல்லாத்தையும் பின்னணி எல்லாத்தையும் உள்வாங்கி நீங்க ஓதினா, உங்களுக்கு எக்ஸாமுக்கு நீங்க அத ஆ பெருசா படிக்கணும் என்ற ஒரு தேவையும் இல்ல. அடுத்த பாடங்கள் அவளுக்கு அப்படி மீட்டுறது இயலவே. நீங்க சயன்ஸ் ஆயிக்கலாம், ஹிஸ்டரி ஆயிக்கலாம், மேத்ஸ் ஆயிக்கலாம், தமிழாக இருக்கலாம். வேற வேற நீங்க எடுக்கிற எந்த ஒரு பாடமாக இருந்தாலும், அப்படி இப்படியான ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒண்ணு அவளுக்கு கிடைக்குதுல்ல. விளங்குதா அவளுக்கு? உங்களுக்கு மீட்ட முடியுமான ஒரே ஒரு பாடம் என்னன்னா, இந்த அரபு இலக்கிய நயம். ரைட். அப்ப இத நீங்க ஒவ்வொரு நாளும் தொழுகையில ஆ எ தொழுகையில உங்களுக்கு கட்டாயம் நீங்க தொழ வேண்டிய ரக்காத்துகள் இருக்குது இல்லையா? அந்த சந்தர்ப்பங்கள்ல இந்த சூறாக்கள மீட்டலாம். அப்ப நீங்க இத தொடர்ச்சியாக பிராக்டிஸ் பண்ணினா, உங்களுக்கு எக்ஸாம் கிட்டவாக கொள்ள இதெல்லாம் ஒரு மெட்டர் அல்ல என்றத நான் ஆரம்பத்துல சொல்லிக்கொள்ள விரும்புறேன். ஓகேயா? ரைட். அடுத்தது ஆ அப்ப நான் முக்கியமா 2 விஷயம் சொன்னேன். ஆ ஒன்று ஏற்கனவே வந்த சூறாக்கள் திருப்ப வராது என்று எங்களுக்கு ஷுவராக சொல்ல இயலாது. எனவே நாங்க எல்லா சூறாக்களையும் படிப்போம். 2வது ஒவ்வொரு சூறாவையும் நீங்க கட்டாயம் தொழுகையில மீட்டோணும் என்ற விஷயத்த நான் இங்க வலியுறுத்தினேன். ஓகேயா? இதல்லாம இப்ப நாங்க சூறாவ படிக்கிற நேரம் புதுசா ஒரு விஷயத்த படிக்க போறது என்னன்னா, இலக்கிய நயம். அப்படி ஒரு விஷயத்த நாங்க படிக்க போறோம். போதனைகள், படிப்பினைகள் என்பது உங்களுக்கு தெரியும். பதிவு சட்டங்களும் நீங்க அ படிச்சிருப்பீங்க. அதேபோல மொழிபெயர்ப்பு என்பதும் நீங்க தர்ஜுமாக்கள வாசிக்கிறீங்க. இந்த இலக்கிய நயம் என்ற பகுதிய நீங்க புதுசாகத்தான் படிக்க போறீங்க. ரைட். அந்த வகையில நான் அந்த இடம் வரக்குள்ள நான் உங்களுக்கு கொஞ்சம் விரிவாக சொல்றேன். சூரத்துல் ஃபீல படிச்சிட்டு, ஆ சூரத்துல் ஃபீல காணப்படக்கூடிய இலக்கிய நயம் அது வார சந்தர்ப்பத்துல நான் கொஞ்சம் அத விரிவாக சொல்றேன். ரைட். ஆ ரைட் பார்ப்போம் என்ன? ஓகேயா? ஓகே சார். ரைட். கையில புக்க வச்சுக்கொண்டு ஆயிக்கிறீங்க நீங்க எல்லாரும்? ரைட். ஓகே. ஓகே. ரைட். ஓகே. இப்போ உங்களோட கையில இருக்கிற புக்ல இருக்கிற அதே விஷயங்கள் தான் நாங்க படிச்ச போறோம். ரைட். ஆ முதலாவது ஏற்கனவே நான் செஞ்ச கிளாஸ்ல ஏன்டா ஓதி காட்டினவங்க இருக்கிறாங்க. யாருக்காவது ஓதி காட்ட விருப்பமா? இந்த சூறாவ? நீங்களாக ஓதி காட்டினா அப்படி, இல்லாட்டி நான் பேரு சொல்றால் ஓதி காட்டணும். இயலுமா? ம். இயலுமா? இயலவா? ம். ஓதி காட்ட சொல்வாரோ என்ற பயத்துல லீவாக போறாக்களும் இருக்கிறாங்க. அஃப்கா? அஃப்கா காரைதீவு. லீவ் ஆயிட்டா. ரைட். ஓகே. முதல் தடவ தானே இன்ஷா அல்லாஹ் ரெடியாகி வாங்களா? போன பேட்ச்ல ஓதி காட்டினாங்க, பாடி காட்டினாங்க, இவ்வளவெல்லாம் செஞ்சாங்க. இந்த பேட்ச்ல பார்ப்போம் எப்படின்னு. ரைட். ஓகே. ஓகே. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல் அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தضلீல் وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول. ரைட். வெறுமனே 5 வசனங்களை கொண்ட இந்த சூரா ரைட் மக்கி சூறாவாக இருக்குமா? மதனி சூறாவாக இருக்குமா? அதில் இல்ல நான் சொன்ன ரைட். ஓகே. மக்கி சூறா தான். ஏன்னா இது ஒரு மக்கி சூரா. ரைட். ஆரம்ப கால
வரலாறுகளை பற்றி பேசுகின்ற சூறாக்களும் மக்கி சூறா. நபிமார்களுடைய வரலாறுகள், ஆரம்ப காலங்கள் இடம்பெற்ற நிகழ்வுகளை பற்றி பேசுகின்ற சூறாக்கள் மக்கி சூறா. அப்ப இது ஒரு நிகழ்வை பற்றி பேசுது. என்ன நிகழ்வு? என்ன நிகழ்வு? ஆபிரகாவுடைய யானைப்படையை அல்லாஹு தாலா எவ்வாறு அழித்தான் என்பதுதான் அந்த நிகழ்வு. ரைட், பாருங்க நீங்க இதுல. ரைட், ஓகே. நாங்க சொல்ல பார்ப்போம். உங்களோட புக்ல இருக்கிற வந்து சில சொற்களுக்கான மொழிபெயர்ப்பு மாத்திரமே. ஆனா அது சிலபஸ் 2016 தொடக்கம் 2017, 18, 19, 20 2020 வரங்காட்டியும் உள்ள புள்ளிகளுக்கு ஓகே. அவங்க ஜஸ்ட் முதலாவது வசனத்துல மொழிபெயர்ப்பை பாடமாக்கிட்டு போனாலும் எழுதலாம். ஆனா இப்போ உங்களுக்கு வினாத்தால் ஒன்றில 4 சொற்களை அரபால தந்து, கைஃப உதாரணமா, ஃபஅல 2 சொல், ரப்புக 3 சொல், ஃபீல் 4 சொல். இப்படி 4 சொல்ல தந்து பொருளை கேட்டு வரும். அல்லது பொருளை தந்து அல் குர்ஆன் அரபு பதம் என்ன, உதாரணமாக கைஃப எப்படி என்று பொருளைத்தார, ஃபஅல செய்தான் பொருளைத்தார, அதோட அரபு பதத்தை நீங்கள் எழுத வேண்டி வரும். எனவே நாங்க ஒவ்வொரு சொல்லாகத்தான் பார்க்க வேண்டி இருக்குது. எனவே அவங்களோட புக்ல இருக்கிறது போக புக்ல இல்லாத சொற்களுக்கான பொருளை நீங்க உங்களோட புக்ல பக்கத்துல நீங்க நோட் பண்ணி கொண்டா சரி. அல்லது அந்த டியூட்டை நான் அனுப்பிக்கிறேன். அந்த டியூட்ல நல்ல இடம் இருக்குது, நான் திருப்ப காட்டுறேன். ரைட், அந்த டியூட்ல வந்து உங்களுக்கு ரைட், இப்போ இந்த டியூட்ல வந்து நீங்க பாருங்க நல்ல இடம் இருக்குது. ரைட், நான் ஏற்கனவே நேற்று சொன்னது போல உதாரணமாக அலம் தர. ரைட், அலம் தர என்ற அதுதான் முதலாவது சொல்லண்டா. நீங்க அகின் இடம் இல்லாட்டி நீங்க முதலாம் நம்பர் போட்டு பக்கத்துல முதலாம் நம்பர் போட்டு நீங்க பொருள் எழுதுற. கைஃப அதுக்கு நேரு 2ஆவது நம்பரை போட்டு பக்கத்துல 2ஆம் நம்பரை போட்டு இட பொருள் எழுதுற. சரியா? இப்படியாக ஒரு டியூட்ல செய்ய மேலும் நான் டியூட்ல வந்து தனி ஒரு அட்டவணையாக சொல்லுகளை தோது தந்திருப்பேன். ஆனா அந்த பக்கம் கூடும் தானே, பக்கம் கூடினா உங்களுக்கு அந்த பிரிண்ட் கொஸ்டன் எல்லாம் கூடும் என்ற காரணத்தால நான் அப்படி ஒரு வேலையை ஒன்று செய்யல. ரைட், ஓகே. நாங்க சப்ஜெக்ட் வருவோம். ரைட், அலம் தர என்றா என்ன கருத்து? அலம் தர நீர் பார்க்கவில்லையா? அதான் உண்மையில நேரடி கருத்து. நீர் பார்க்கவில்லையா, நீர் கவனித்து பார்க்கவில்லையான்னு சொன்னாலும் ஓகே. நீர் பார்க்கவில்லையா என்றுதான் கருத்து. ஓகேயா? அலம் தர. ரைட், கைஃப கைஃப என்றா எப்படி? கைஃப என்றா என்ன கருத்து? எப்படி? நீங்க படிச்சுதான் நினைக்கிறீங்க, நீங்களே சொல்லுங்களேன். ஃபஅல ஃபஅல என்றா என்ன? செய்தான். ரப்புக ரப்புக என்றா உமது இறைச்சகன். இந்த இடத்துல நீங்க ஞாபகம் வச்சுக்கணுங்க, ரப்புன் என்றா இறைச்சகன். என்ன ரப்புன் என்ற சொல் இன்னும் பின்னுக்கால வரத்து இருக்குது. குல் அவுது பிரப்பில் ஃபலக், குல் அவுது பிரப்பின் நாஸ். இந்த ரப் என்ற சொல் ஞாபகம் வச்சுக்கணுங்க. க என்ற உன்னுடைய, அதுதான் கருத்து. க என்ற சொல் வந்து பல இடங்கள்ல வரும். எனவே க என்ற சொல்ல நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணுங்க. அப்ப ரப்புக என்ற கருத்து உமது இறைச்சகன். பி அஸ்ஹாபில் ஃபீல். அஸ்ஹாபுல் ஃபீல்னா என்ன கருத்து? பிய விடுங்க. அஸ்ஹாபுல் ஃபீல் யானைப்படை. எஸ், ஓகே. அப்ப ஃபீல் என்றா யானை, அஸ்ஹாப் என்ற கருத்து பல கருத்துகள் இருக்குது. தோழர்கள் அப்படி ஒரு கருத்துன்னு மிக்குது. ரைட், அஸ்ஹாப். ரைட், சாஹிபுன் உரிமையாளன் என்ன கருத்துலாம் மிக்குது. ஆனா இந்த இடத்துல வந்து அப்படி அல்ல. இப்ப அஸ்ஹாபுல் கஹஃப் குகைவாசிகள் அன்னு படிச்சுக்கிறோம் நீங்க. இப்ப அஸ்ஹாபுல் கஹஃப் அதாவது குகைவாசிகளை தான் அப்படி சொல்றது. ரைட், அப்ப அஸ்ஹாபுல் ஃபீல் என்றாலும் வந்து கருத்து நாங்க யானைப்படை என்று தான் மொழிபெயர்ப்போம். அஸ்ஹாபுல் ஃபீல் என்றால் யானைப்படை. இப்ப அலம் தர நீர் பார்க்கவில்லையா, கைஃப எப்படி அல்லது எவ்வாறு, ஃபஅல செய்தான், ரப்புக உமது இறைச்சகன், பி அஸ்ஹாபில் ஃபீல் யானைப்படையினருக்கு. அப்ப உமது இறைச்சகன் யானைப்படையை எப்படி செய்தான், எவ்வாறு செய்தான், என்ன செய்தான், யானைப்படையினருக்கு என்ன செய்தான்,
எப்படி செய்தான் என்பதை நீர் கவனித்து பார்க்கவில்லையா என்று வரும். நான் சொல்றேன் சரியா? முதலாவது வசனத்துக்கான பொருள் சரியா? அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல். கிளியரா அவளுக்கு? எப்படி மொழிபெயர்ப்பு வரும் சொல்லுங்க பார்க்க நீங்க. புக்ல எப்படி இருக்குது? யானைப்படையினரை இறைவன் எவ்வாறு அழியச் செய்தான் என்பதை நீங்கள் கவனித்து பார்க்கவில்லையா? எஸ், யானைப்படையினரை உமது இறைவன் அல்லது உமது இரட்சகன் எவ்வாறு அழியச் செய்தார் என்பதை நீர் கவனித்து பார்க்கவில்லை. ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கிறேன் என்றால், உங்களோட புக்ல இருக்கிற மொழிபெயர்ப்பு வந்து இந்த அப்துல் ஹமீத் பாக்கவி என்பவருடைய மொழிபெயர்ப்பை தழுவியதாகத்தான் உங்களோட மொழிபெயர்ப்பு இருக்குது. அதாவது ஆசிரியர் வழிகாட்டி நூல்ல அப்துல் ஹமீத் பாக்கவி என்பவருடைய மொழிபெயர்ப்பை தழுவித்தான் மொழிபெயர்க்க சொல்லிக்கிறேன், மொழிபெயர்ப்பை தர சொல்லிக்கிறேன். எனவே அது வந்து அது ஏண்ட மொழியாக்கம் அல்ல, ஏண்ட மொழிபெயர்ப்பு அல்ல. அது வந்து குர்ஆனை மொழிபெயர்த்த அப்துல் ஹமீத் பாக்கவி என்பவருடைய மொழிபெயர்ப்பு தான் அது. விளங்கினா அவளுக்கு? எனவே நான் சொல்றதுக்கும் அதில் இருக்கிறதுக்கும் கொஞ்சம் டிஃபரெண்ட்கள் இருக்கலாம். அப்ப நீங்க அதில் இருக்கிறத ஞாபகம் எடுத்துக்கொண்டா சரி. இப்போ உதாரணமாக யானை படையினரை உமது இரட்சகன் எவ்வாறு செய்தான் என்பதை நீர் பார்க்கவில்லையா அது நான் சொன்னாலும் அல்ல பிரக்கெட்ல எவ்வாறு அழியச் செய்தான் என்பது பிரக்கெட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் கையில புக் இல்ல, நான் சொல்றேன். ரைட் அப்பா? அப்படி இருக்கிறதானே பிரக்கெட்ல இருக்கிறதானே அழிய என்றது பிரக்கெட்ல இருக்கும், அப்படித்தானே? ரைட்டோ. இப்ப அழிய செய்தான் என்றது பாலைக்குள்ள கருத்து அல்ல, அதுதான் நீங்க அதை விலகி கொள்ளணும். ஃபால என்ற உண்மையில கருத்து செய்தான் என்பதுதான் கருத்து. ஆனா அங்க பிரக்கெட்ல அழியச் செய்தான், உண்மையில அழித்தான் தானே அல்லாஹு தஆலா. அப்ப அழியச் செய்தான் என்பது அழித்தான் என்பது ஒரு விளக்கம், ஒரு தஃப்சீர் விளக்கம், அது சின்ன ஒரு விளக்கம். விளங்கினா? அப்ப வந்து நேரடி மொழிபெயர்ப்பல்ல தானே ஃபால என்று சொல்லக்குள்ள. அதனால வந்து ஒரு அது விளக்கமாக அதை வாசிக்கிறவங்களுக்கு தெளிவாக விளங்கணும் என்பதற்காகத்தான் மேலதிகமாக வரக்கூடிய அந்த கருத்தை, மேலதிகமாக வரக்கூடிய அந்த சொல்ல என்ன செய்யறது, பிரக்கெட் பண்றது. இப்போ விளங்கினா அவளுக்கு பிரக்கெட் பண்ணி வாரண்டு. ஒருவேளை கவனித்து பார்க்கவில்லையாண்டத்துல கவனித்து என்ற சொல் கூட பிரக்கெட் ஆயிக்கும் நான் நினைக்கிறேன், தெரியல. அப்படி ஆயிக்கிறா? ரைட், ஓகே. அப்ப உண்மையில நீர் பார்க்கவில்லையா என்பதுதான் கருத்து. நீர் பார்க்கவில்லையா, அந்த கவனித்து என்பது கொஞ்சம் அட்டென்ஷனை கொடுக்கறதுக்காக வேண்டி இணைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சொல். ரைட், ஓகே. அப்ப அலம் தர நீர் பார்க்கவில்லையா, கைஃப எப்படி, ஃபஅல செய்தான், ரப்புக உமது இரட்சகன், பி அஸ்ஹாபில் ஃபீல் யானைப்படை. இப்ப யானைப்படையினரை உமது இரட்சகன் எப்படி செய்தான் என்பதை நீர் பார்க்கவில்லையா, அது நேரடி கருத்து. ஆனா உங்களோட கையில் இருக்கிற புத்தகத்திலேக்கும் எப்படி உமது யானைப்படையினரை உமது இரட்சகன் எவ்வாறு அழியச் செய்தார் என்பதை நீர் கவனித்து பார்க்கவில்லையா. ஓகே, அது பிரச்சனை இல்லை. நீங்க புக்ல இருக்கிறதையே ரெஃபர் பண்ணி கொண்டா நல்லா. ரைட். அப்ப மேலதிகமான விளக்கம் உண்டு தான் அது பிரக்கெட்ல இருக்கிறத. ரைட், முதலாம் வசனம் கிளியரா உங்களுக்கு? மகள் பொருள் எழுத போக்கள் இப்படி இந்த இருக்கிற கீழ் இருக்குது. இதை ஃபுல்லாக நீங்க எழுதணும் மண்டி இல்லை. ரைட். அதாவது இப்ப நபியே என்ற சொல் பிரக்கெட்ல இருக்குது. நபியே என்ன யாயுகன் நபி என்று வரணும், குர்ஆன்ல வரணும். ஆனா அப்படி ஒன்று இல்லை. இப்ப நபியை பார்த்து தானே அல்லாஹு தஆலா ஒரு வினாவாக கேட்கிறான். அப்ப நபியே என்று நீங்க எழுத மேலும் எழுதாமல் விட மேலும், எவ்வாறு செய்தான் என்று வரக்கொள்ள அழிய செய்தான் என்பதை நீங்க எழுத மேலும் எழுதாம விட மேலும், கவனித்து பார்க்கவில்லை அன்னத்துல கவனித்து என்ற சொல்ல நீங்க எழுத மேலும் எழுதாம விட மேலும், அது ஒரு இஷ்யூ ஒன்று இல்லை. நீங்க வந்து அதாவது நேரடி மொழிபெயர்ப்பை கொடுக்க மேலும் அல்லது அவரோட கையில் இருக்கிற புத்தகம் அப்துல் ஹமீத் பாக்கவி என்பவருடைய அந்த மொழிபெயர்ப்பை கொடுக்க மேலும், அது பிரச்சனை இல்லை. சரியாமா? கிளியரா? ஓகே. அடுத்த சேம் டைம் அவரோட எக்ஸாம் பேப்பர்ல மொழிபெயர்ப்பு இல்லையா, அது இப்ப பழைய பேப்பர் ஸ்ட்ரக்சர் தான் அந்த மொழிபெயர்ப்பு வருது. உங்களுக்கு அந்த மொழிபெயர்ப்பு இல்லை. ஆனா ஒவ்வொரு சொல்லும் முக்கியம், இந்த சொற்கள் முக்கியமா. இப்ப ரப்புக்க என்றால் என்ன, ஃபால என்றால் என்ன, அதை தெரிஞ்சுக்கணும். அப்ப உங்களுக்கு அதை தெரியுமாக இருந்தா ஈஸியாக என்ன செய்யலாம், மொழிபெயர்ப்பை நீங்க எழுதலாம். அப்படித்தானே? சொற்கள் எல்லாம் தெரியுமாண்டா, கருத்து தெரியுமாண்டா, உங்களுக்கு மொழிபெயர்ப்பை செய்யலுமா இயலவா? ஏலம். ஓகே, ரைட். அடுத்த பாருங்க, அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தضلீல்.
அலம் யஜ்அல். அலம் யஜ்அல் என்றா என்ன கருத்து? அலம் யஜ்அல் சொல்லுங்க பார்க்க. எவ்வாறு ஆக்கினான்? இல்ல, இவ்வாறு ஆக்கினான் என்பதல்ல. ஆக்கவில்லை. ஆக்கவில்லையா கேள்வியா கேட்கிறத. அலம் யஜ்அல் அவன் ஆக்கவில்லையா. சரியா? பாப்போம் மக்க. ரைட், பாருங்களேன், பாப்போம், ஃபுல்லா பாப்போம். அலம் யஜ்அல் அவன் ஆக்கவில்லையா. கைத ஹும். கைத் என்ற கருத்து சூழ்ச்சி. கைதண்டா தனிச்சொல் சூழ்ச்சி. ஹும் என்ற கருத்து அவர்களுடைய. அப்ப கைத ஹும் என்றா அவர்களுடைய சூழ்ச்சி. அப்ப அலம் யஜ்அல் அவன் ஆக்கவில்லையா கைதஹும் அவர்களுடைய சூழ்ச்சியை. அப்ப அலம் யஜ்அல் கைதஹும் அவர்களுடைய சூழ்ச்சியை அவன் ஆக்கவில்லையா. ஃபீ தவ்லீல். தவ்லீல் என்ற கருத்து என்ன? வழிகேடு. வழி தவறி போறதுக்கு சொல்றது தவ்லீல் அண்டு. அப்ப இது எப்படி மொழிபெயர்க்கிறண்டா, அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தவ்லீல் அவர்களுடைய சூழ்ச்சியை அவன் வழி தவறியதாக ஆக்கவில்லையா. அதுதான் உண்மையில கருத்து. அவர்களுடைய சூழ்ச்சியை அவன் வழி தவறியதாக ஆக்கவில்லையா என்றதான் கருத்து. ஆனா இப்ப கூட புக்ல கொஞ்சம் தெளிவாக இருக்குதுன்னா, அவர்களுடைய சூழ்ச்சியை அவன் வீணாக்கி விடவில்லையா. அவர்களுடைய சூழ்ச்சியை அவன் அவன் வீணாக்கி விடவில்லையா. ஆனா உண்மையில நேரடி கருத்து என்ன? ஆக்கவில்லையா. அலம் யஜ்அல் கைதஹும் அவர்களுடைய சூழ்ச்சியை அவன் ஆக்கவில்லையா ஃபீ தவ்லீல் வழி தவறியதாக என்ற கருத்துல வரும். அப்ப இப்ப நீங்க ரெண்டு மாதிரி மொழிபெயர்க்கலாம். ஒன்று நான் சொல்ற மாதிரியும் மொழிபெயர்க்கலாம், அல்லது உங்களோட புக்ல இருக்கிற மாதிரியும் நீங்க மொழிபெயர்க்கலாம். எப்படி மொழிபெயர்த்தாலும் பிரச்சனை இல்லை. அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தவ்லீல் அவர்களுடைய சூழ்ச்சி அவன் வீணாக்கி விடவில்லையா, அல்லது அவர்களுடைய சூழ்ச்சியை அவன் வழி தவறியதாக ஆக்கவில்லையா என்றதும் ஓகே. சரி, 3ஆம் வசனத்துக்கு போமா. அப்ப சொல்லுங்கம்மா. சார், வழிகேட்டிலிருந்து அவர்களுடைய சூழ்ச்சியை அவன் வீணாக்கி விடவில்லையான்னு வருமா சார்? வழிகேட்டிலிருந்து அவர்களுடைய சூழ்ச்சி அப்படியா கேட்குறீங்க? ஓ சார், வழிகேட்டிலிருந்து அவர்களுடைய சூழ்ச்சியை அவன் வீணாக்கி விடவில்லை. வழிகேட்டிலிருந்து இல்லம்மா, அப்படி வராது. உண்மையிலே இந்த சொல்லிக்கிற இல்லையா, ரைட், இந்த சொல் வந்து ரைட் ரைட் நான் தெளிவா சொல்றேனே, இதுதான் சொல்ல. ரைட், லல்ல. லல்ல என்ற கருத்து மகள் வழி தவறினான். சரியா? லல்ல என்ற கருத்து வழி தவறினான். ரைட். லல்லல என்ற கருத்து வழி தவற செய்தான். சரியா? வழி தவற செய்தான். இப்ப நாங்க இந்த வழிகேடுக்கும் லலால் என்று சொல்றோம். லலாலாண்டா வந்து வழிகேடு. சரியா? ஆனா உண்மையில நேரம் இருக்க ஒருத்தர் நேரான பாதையில போற நேரம் அவர் வழி திசை மாறி போறதாக இருந்தால் வழி தவறி போனா லல்ல என்று சொல்ல பயன்படுத்துறோம். அவர் இன்னொருத்தர் வழி தவற செஞ்சா நேரான பாதையில போற ஒருத்தரை அவர் போற ரூட் இல்லாம பிழையான ரூட்ல அனுப்புறது, பிழையான பாதையில் அனுப்புறது. அப்ப நாங்க பயன்படுத்துற சொல் என்னன்னா லல்லல இந்த சொல்ல பயன்படுத்துறோம். என்ன சொல்? லல்லல. லல்லல என்ற சொல்லிந்து வாரைதான் தவ்லீல் வழி தவற செய்தல். விளங்கினா அவளுக்கு? ரைட். லல்லல என்ற சொல்லிந்து வாரைதான் என்ன? தவ்லீல் என்ற சொல் வழி தவற செய்தல். தவ்லீல் என்ற கருத்து உண்மையில வழி தவற செய்தல் என்றதான் கருத்து. அப்ப அலம் யஜ்அல் அவன் ஆக்கவில்லையா கைதஹும் அவர்களுடைய சூழ்ச்சியை அவன் ஆக்கவில்லையா. ஃபீ என்ற கருத்து இல். ஃபீ என்ற உண்மையில கருத்து இல். அப்ப ஃபீ தவ்லீல் என்றால் வழி தவற செய்வதில் என்ற கருத்துல வரும். வழி தவற செய்வதில் அவர்களுடைய சூழ்ச்சியை அவன் ஆக்கவில்லையா. அப்ப எங்களுக்கு கொஞ்சம் அந்த மொழிபெயர்க்கிற கஷ்டம். இப்ப நான் மேலையும் பி என்ற இடைச்சொல்னு வந்திருக்குது, நான் அதை மொழிபெயர்க்கல. சரியா? அதே போல நான் பி என்ற இடைச்சொல் வருது, அதை எங்களுக்கு மொழிபெயர்த்தோம்னு சொன்னா, நேரடியாக மொழிபெயர்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு அது சிரமமாக இருக்கும். விளங்கினா அவளுக்கு? சிரமமாக இருக்கும். எனவே நாங்க என்ன செய்யறது, அந்த இடத்துல வந்து நாங்க அந்த ஃபீ என்ற இடைச்சொல்ல நாங்க மொழிபெயர்க்கிறது இல்லை. அப்ப நேரடியாக மொழிபெயர்ப்போம். எப்படி? அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தவ்லீல் அவர்களுடைய சூழ்ச்சியை அவன் வழி தவற செய்யவில்லையா, அல்லது அவர்களுடைய சூழ்ச்சி அவன் வீணாக்கி விடவில்லையா. ரெண்டு மாதிரியும் எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே மகள், கிளியரா அவளுக்கு? ஓகே.
மூணாவது வசனத்தை பாருங்க. வாருசல அலைஹிம் ஃபைரன் அபாபீல். வாருசல வ என்ற கருத்து பல இடங்கள்ல வரும். வ என்ற சொல் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. மேலும் என்றதுதான் கருத்து. வ ஒரு வசனத்தின் ஆரம்பத்துல வ என்று வந்தா அது கருத்து வந்து மேலும் என்பதுதான் கருத்தா. ஓகேயா? ரைட். வ என்ற மேலும். அர்சல என்ற கருத்து அனுப்பினான். அர்சல என்ற அனுப்பினான். அப்ப அர்சல என்ற மேலும் அவன் அனுப்பினான். சரியா? மேலும் அவன் அனுப்பினான். அலைஹிம் இங்க பாருங்க. அலைஹிம் இந்த அலா என்பது ஒரு இடைச்சொல். அலா அலான்றதை நாங்க எழுதினா இப்படி வரும். அலா. சரியா? அலா. நான் அதோடு இப்ப சொன்னேன். ஹும்மண்டா என்ன? ஹும்மண்டா அவர்கள் இல்லையா? ஹும்மண்டா அவர்கள் தானே. ஓகேயா? அலாண்டா மீது, ஹும்மண்டா கருத்து என்ன? அவர்கள். ஓகேயா கதைங்களே? ஓகே. இந்த அலாவையும் ஹும்மையும் நாங்க சேர்க்கிற நேரம் அலைஹிம் என்று வரும். இடையில யா என்று வரும். இந்த யா வந்து இடையில வரும். அலாவையும் ஹும்மையும் நாங்க சேர்த்தா அலைஹிம் என்று வரும். அப்ப அவர்கள் மீது என்றதான் கருத்து. அவர்கள் மீது அர்சல அலைஹிம் அவர்கள் மீது அவன் அனுப்பினான். எதை அனுப்பினான்? பைரன். பைரன் என்றா பறவைகள், பறவைகளை என்று வரும். ஒரு செயற்படு பொருளாக வந்திருக்குது. பைரன் என்ற கருத்துன்னா பறவைகளை. அப்ப வாருசல அலைஹிம் பைரன் அவன் அவர்கள் மீது பறவைகளை அனுப்பினான். எப்படி அனுப்பினான்? அபாபீல். அபாபீல் என்றா என்ன கருத்து? அபாபீல் என்றா கூட்டம் கூட்டமாக. பறவையோட பெயரா? இல்ல, பறவையோட பெயர் அல்ல. அபாபீல் என்பது கூட்டம் கூட்டமாக. இப்ப நாங்க சின்ன வயசுலயோ அல்லது இப்பயும் கூட நாங்க சும்மா சொல்ற அபாபீல் என்ற பறவைகள் அனுப்பின அப்படி என்று இல்லை. அபாபீல் என்ற கருத்து கூட்டம் கூட்டமாக. அப்ப வாருசல அலைஹிம் தொய்ரன் அபாபீல் அவன் அவர்கள் மீது, யார் மீது? அந்த யானை படையினர் மீது பறவைகளை கூட்டம் கூட்டமாக அனுப்பினான். அப்படித்தான் வரும். கிளியரா அவளுக்கு? அப்ப மூணாம் வசனத்துக்கான பொருளை பாருங்க. அவர்கள் மீது பறவைகளை கூட்டம் கூட்டமாக அனுப்பி வைத்தான். விளங்கினா? கூட்டம் கூட்டமாக அனுப்பி வைத்தான். ஓகே. நாலாவது வசனத்துக்கு போமா அப்ப? ஓகே. தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜில். ரைட். தர்மீஹிம். தர்மீஹிம் என்றா இணையம் பாருங்க. ஹிம் என்ற இடைச்சொல்லணும் வந்திருக்குது. அந்த ஹிம் என்ற இடைச்சொல்ல அந்த பிரதி லமீர் ஒன்று வந்திருக்குது. பிரதி பேர். அதாவது அவர்கள் என்ற கருத்துல வரும். ஹும் ஹிம். ரைட். ரெண்டும் அந்த கருத்துல தானே. தர்மீ ஹிம் ரமாண்டா எரிந்தான். அப்ப தர்மீஹிம் என்ற நாங்க இறந்த காலத்துல தான் இந்த இடத்துல மொழிபெயர்ப்போம். அவை எரிந்தன. அவை எரிந்தன. தர்மீ. சரியா? இது நிகழ்காலத்துல அந்த சொல்லிக்குது. ஆனா நாங்க இறந்த காலத்துல தான் மொழிபெயர்ப்பு எடுப்போம். சரியா? அப்ப தர்மீ என்றா எரிந்தன. ஹிம் அவர்கள் மீது. தர்மீஹிம் அவர்கள் மீது எரிந்தன. எவை எரிந்தன? அந்த பறவைகள். அவை எரிந்தன. எதை கொண்டு எரிந்தன? இந்த பி என்ற இடைச்சொல் வந்து கொண்டு என்ற கருத்துல வரும். கொண்டு. எதை கொண்டு? ஹிஜாரா. ஹிஜாரா என்ற கருத்து கற்கள். பிஹிஜாரத்தின் கற்களை கொண்டு எரிந்தன. தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் அவை அவர்கள் மீது கற்களை கொண்டு எரிந்தன. கற்களால் எரிந்தன. கற்களை கொண்டு எரிந்தன. எப்படியான கற்கள்? மின் சிஜ்ஜில். மின் சிஜ்ஜில் என்ன கருத்து? சுடப்பட்ட கற்கள். மின்னண்டா உண்மையில இருந்து இப்ப வந்து அந்த விளக்கத்துக்காக வேண்டி மின் என்ற சொல் வந்து வரும். மின் சிஜ்ஜில் என்றா சுடப்பட்ட நீங்க எடுங்க. சுடப்பட்ட கற்களை கொண்டு அவை அவர்கள் மீது எரிந்தன. விளங்கினா? தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜில் சுடப்பட்ட கற்களை கொண்டு அவை அவர்கள் மீது எரிந்தன. அப்ப நாலாவது பாருங்க. கெட்டியான. கெட்டியான நல்ல கனமான. அந்த லூஸ் இல்ல, சும்மா கெட்டியான விளங்குறதானே அந்த சொல் கெட்டியான என்பது. களிமண்ணை நீங்க வந்து போலாக்கிட்டு அதை காய வச்சா அதை எப்படி இருக்குமன்னது? இறுகி கெட்டியானதாக இருக்கும்னு சொல்றதானே, அதுதான் கெட்டியான. சரியா? அப்ப கெட்டியான சுடப்பட்ட சிறிய கற்களை அவை அவர்கள் மீது எறிந்தன. ஓகேயா?
சிறிய என்ற சொல்லுக்கான சொல் இல்லைங்கண்ணா. அப்ப கற்கள் தானே. அப்ப தர்மீஹிம் பிஹஜாரத்தின் மின் சிஜ்ஜீல், சுடப்பட்ட கற்களை அவை அவர்கள் மீது எறிந்தன. 4ஆம் வசனம் கிளியரா? தர்மீஹிம் என்ன சொன்னீங்க? தர்மீ ஹிம், ஹிம்மண்டா அவர்கள், தர்மி ரமாண்டா எரிந்தான், எரிந்தது, தர்மி என்றா எரிகிறது என்ன நிகழ்காலத்துல தான் மொழிபெயர்ப்பு எடுக்கிற ரைட். ஆனா மொழிபெயர்ப்பு தர்மி என்றா எரிகிறது, எரிகின்றன என்ற கருத்துல வரும், எரிகிறது அல்லது எரிகின்றன. ஆனா இங்க வந்து நாங்க மொழிபெயர்ப்பு எடுக்கிற நேரம் இறந்த காலத்துக்கு தான் போறது. தர்மி அண்டா வந்து எரிந்தன, தர்மீஹிம் அவர்கள் மீது எரிந்தன என்று வரும். விளங்கினா? ரைட், ஓகே. தர்மீஹிம் அவை அவர்கள் மீது எறிந்தன. ஓகே, கடைசி பாருங்க, கிளாஸ் கட்டாகும் மெத்தீரியல் அந்த 40 மினிட்ஸ்ல கட்டாகிற இஷ்யூ ஒன்று இது போல. கட்டாகினா இன்ஷால்லா நாங்கள் அடுத்த கிளாஸை அடுத்த அமர்வுல பார்ப்போமா? ஓகே, கட்டாங்காட்டியும் பார்ப்போமா? திடீர்னு கட்டாகினா நீங்கள் லீவ் ஆகிடுங்க. இன்ஷால்லா அடுத்த கிளாஸ் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபின் மஅகூல். கடைசியா பாருங்க, மேலே பார்த்தோம் யஜ்அல் என்றேனா, அலம் யஜ்அல் அவன் ஆக்கவில்லையா? அதே மாதிரி தான் ஜஅல, ஜஅல என்று சொல்லும், யஜ்அல் என்று சொல்லும் ஒரே சொல்லிருந்து பிரிந்த சொற்கள். ஃபண்ட ஆகவே, ஃபண்டா உள்ள கருத்து என்ன எழுதி கொள்ளுங்க. ஃபண்டா வந்து ஆகவே, எனவே, இதனால், இதன் காரணமாக, இப்படியான கருத்துகள் எடுக்கலாம். ஆகவே, எனவே, இதனால், உங்களுக்கு தெரியும் அந்த சொற்களை, அந்த சொற்கள் தான் அந்த கருத்துல வரும். ஜஅல ஆக்கினான், யாரை ஆக்கினான்? ஹும் அவர்களை. ஃபஜஅலஹும் அவன் அவர்களை ஆக்கினான். எப்படியாக? கஅஸ்ஃபின் மஅகூல். சரியா? மஅகூல் என்றா சாப்பிடப்பட்ட, உண்ணப்பட்ட. க என்ற கருத்து போல, க என்ற கருத்து போல, போல என்பதுதான் க என்றது கருத்து. அஸ்பண்டா என்ன? கதிர். கதிர். அப்ப எப்படியான கதிர்? கஅஸ்ஃபின் மஅகூல் சாப்பிடப்பட்ட, உண்ணப்பட்ட கதிரை போன்று அவன் அவர்களை ஆக்கினான். கதிரண்டா எப்படி அது உண்மையிலே? அப்படி என்ன என்ன அது என்ன 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 உவமானம் கையாளப்பட்டுகிற எப்படி ஈக்குமன் அது? சப்பி துப்பப்பட்ட கதிர்களை போன்று அவன் அவர்களை ஆக்கினான். விளங்குற அவளுக்கு? இப்ப நீங்க அந்த பிராணிகள் இருக்கிறதானே, பிராணிகள்ல குறிப்பாக அசை போடுகின்ற பிராணிகள் இருக்கிற தெரியுமா? அசை போடும் பிராணிகள் என்ன? அசை போடும் பிராணிகள் மாடு. மாடு.